திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் 8ஆம் திருமொழி முதற் 10 4ஆம் பாசுரம். அந்த பாசுரத்தை முதல்ல பார்த்துடலாம். பார்த்தற்காயன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்தங்கராயர் தம்பாடியில் குறவை பிணைந்த வெங்கோவலன் ஏத்துவார்தம் மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் தீர்த்த நீர் தடம் சோலை சூழ் திருவேங்கடமடை நெஞ்சமே. பார்த்தற்காயன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்தங்கராயர் தம்பாடியில் குறவை பிணைந்த வெங்கோவலன் ஏத்துவார் தம்மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் தீர்த்த நீர் தடம் சோலை சூழ் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த 10 பாசுரத்திலுமே ஆழ்வார் தன்னோட மனசை கூட்டு நீ திருவேங்கடம் போய் உயிந்துவோ, அங்கே இருக்கிற சிறப்பான அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது, சூழ் தோலை இருக்குது, பெருமாள் இருக்கார், நீ அங்கே போகிறதுக்கு உன் மனசை தயார் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு தடவையும் கூப்பிட்டு சொல்கிறார். 10 பாசுரத்துலையுமே திருவேங்கடம் அடை நெஞ்சமே உனக்கு போக தயாராயிரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார். இதில் முதல் வரியில் பார்த்தற்காய் என்று பாரதம் கை செய்திட்டு அப்படின்னு இந்த துவாபர யுக முடிவில் பாரத போர் நடந்ததில் பஞ்சபாண்டவர்களுக்கு சகாயம் பண்ணுறதேன்னு ஏற்றுக்கொண்டு பார்த்த சாரதிக்கு அர்ஜுனனுக்கு சாரதியாய் நின்று அந்த போரை கையும் மணியுமாக கணித்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து என்ன பண்ணினார், துரியோதனாதிகளுக்கு தோல்வியை தந்து யுதிஷ்டிரர் பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றியை காட்டி கொடுத்து யுதிஷ்டிரருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சார். அதுக்கு நடுவில் திரௌபதியினோட விரிந்த குழலை முடித்து என்ன கிடச்சிது அப்போது, அதுக்கப்புறம் தான் சுவாமியோட இந்த முகத்தில் ஒரு பெரிய வென்ற பரஞ்சுடர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது சுவாமியோட திருமுகத்தில் பெரிய ஔஜ்வல்யம் பிறந்தது. இது ஒரு பெரிய காரியம். அந்த பெரிய காரியத்தை முன்ன நின்று அர்ஜுனனுக்கு சாரதியாய் நின்று இந்த வேலையை பார்த்தார். ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தது என்ன, தன்னுடைய பக்தன், தன்னுடைய சிஷ்யன், ஆப்தன். அதனால் அவனுக்காக முன்ன நின்று அந்த பெரிய யுத்தத்தில் பீஷ்மர் துரோணாதிகள் விடுற அம்பு எதுவுமே அர்ஜுனன் மேலே படக்கூடாது, அர்ஜுனனுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது, தன்னை அண்டினவர்கள், தன்னை சரணாகதி செய்தவர்களுக்கு தான் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பூபாரத்தை குறைக்கணும். இதில் நிறைய பெரிய விஷயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இன்டர்லிங்க்டு சமாச்சாரம் நிறைய இருக்குது. அதனால சுவாமி முன்ன நின்று அந்த யுத்தத்தை நடத்தி கொடுத்தார் போகிறேன். அதில் சுவாமிக்கு நிறைய அடிபட்டது. இப்போது நம்ம திருவள்ளிக்கேணியில் போய் பாரசாரதிய சுவாமியை சேவித்து உற்சவரை சேவிச்சமான கிட்ட பார்த்தா தெரியும் சுவாமியோட திருமுகத்தில் எத்தனை அம்பு பட்டிருக்குது அப்படின்னு நம்ம இப்போ கூட நிதர்சனமாக பார்த்துக்கலாம். அப்போ மனம் தழுதழுக்கும் தான் சுவாமி இப்படி தன் பக்தனுக்காக அடிபட்டுருக்கார் அப்படின்னு. ஸோ அப்போது என்னாச்சு, அந்த மாதிரி ஜெயித்த கட்டு கொடுத்து ஜெயித்த காட்டி கொடுத்து யுதிஷ்டிரருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் சுவாமிக்கு ஔஜ்வல்யம் பறந்தது, அப்படி கிடச்சது. அடுத்தது கோத்தங்கர்தம் ஆயர்தம் பாடியில் என்ன பண்ணார், இத்தனை பெரிய வீர செயல்களை செய்தவராயிருந்தும் தன்னுடைய என்ன பண்ணார், ஆயர்பாடியில் இருக்கிற கோபிகைகளோட குறவை கூத்து ராசக்கிரீடை செய்யணும்னு சொல்லி அவர்களோட தன்னையும் தொகுத்து கொண்டு ஆடி கழித்து மகிழ்ந்து இன்புற்றவர். இது அவருடைய சௌலபியம், எல்லாரோடைய தன்னை இணைத்து பார்த்துக்கணும்னு காட்டக்கூடிய வாத்சல்யம், சௌலபியம், இதை காட்டுறது. அதுக்கப்புறம் ஏத்துவார்தம் மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் அப்படின்னு தன்னை எப்பொழுதும் துதிப்பவர்கள் மனதில் போகவட்டாதபடி அவ நெஞ்சை விட்டு போக மாட்டார். தன்னை ஏத்துவார்கள் மனத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருப்பான். போகவிட்டா தான் அங்கேருந்து அவள் நெஞ்சை விட்டு தான் போகவே மாட்டான், அங்கேயே இருப்பான் எப்பொழுதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் ஏத்துவார்கள் நெஞ்சை விட்டு போக மாட்டாதபடி எப்பொழுதும் அங்கேயே குடிகொண்டிருப்பார். பெரிய பிராட்டிக்காக திருவிடந்தையிலே அங்கேயே சந்நிகதனானார். எதுக்கு, அவர் சுவாமி பெரிய பிராட்டிக்கு அனுகிரகம் பெறுவா, அந்த ஏத்துவார்தம் மனத்துள்ளான் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தில் தன்னை அனுதினமும் துதிப்பவர்களுக்கு, தன்னை
தன்னுள்ளே அன்பு காட்டி தன்னை எப்பொழுதும் அனவரதும் நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய மனசில் போக மாட்டார், அதை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் இருப்பார் என்பதை காட்டி கொடுப்பதற்காக. அப்புறம் நெஞ்சை விட்டு போக மாட்டாதபடி இருப்பவர். அப்புறம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்கே எல்லா விதமான சமிருத்தியும் இருக்கணும், எல்லா விதமான சமிருத்தியும் இருக்கணும். அந்த சமிருத்தி என்ன பண்ணுறது? அது திருமலையில் இருக்கு. அந்த சமிருத்திக்கெல்லாம் அடிப்படை என்ன? ஜல சமிருத்தி. அதுவும் திருமலையில் சிறப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன, ஏத்துவார்தம் மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான். எம்பிரான்னா தனக்கு எப்பவும் உபகாரகன். ஆழ்வாருக்கு அவர் ரொம்ப உபகாரகனாக இருக்கார், நல்ல மனசை கொடுக்குறார் அப்படின்னு. அந்த ஜலசமிருத்தியும் அதிகமாக இருக்கிற திருமலையை அடை நெஞ்சமே. அங்கே போய் தீர்த்த சமிருத்தி, தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னால், தீர்த்தம் என்று சொன்னாலே அது பரம பாவனம், அது ஒரு உபலக்ஷணம் அந்த இடத்துக்கு. அப்படின்னா ஜலசமிருத்தியோட அடிப்படையில் ஜலசமிருத்தி என்ன பிற சமிருத்திகளும் திருமலையில் இருக்குது. நீ என்ன பண்ணுற? நம்ம அடை நெஞ்சமே அங்கு போய் உய்ந்துகொள் அப்படின்னு தன் மனசுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறார். இதில் யுதிஷ்டரனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சது எப்படின்னா, இந்த பாரத போர் நடத்தது தான் முக்கியம். ஆனால் அதனோட பலனாக யுதிஷ்டரருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். திரௌபதியோட குழல் முடியறதுக்கு என்ன உபகாரம் பண்ணுறாரு, அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொன்னால், ராம அவதாரத்தில் ராஜ்யாபிஷேகம் அபிஷிஷ்ட லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமோ விஜ்வரஹ பிரமுமோதோஹ அப்படின்னு அங்கே சொல்கிறார் இல்லையா. விபீஷணருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்ச மாதிரி இங்கேயும் யுதிஷ்டரருக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இதில் இன்னொன்று, அதிரதர் மகாரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஷ்ம துரோணாதிகள், அப்புறம் கிருபர், அஸ்வத்தாமன் இவாள்லாம் இருக்கிற இடத்துல அத்தனை பெரிய வீரர்களெல்லாம் ஜெயித்து வென்று என்ன பண்ணார்? சிறப்பான விஷயத்தை பாரத போரை நடத்தி கொடுத்தார் கையும் அணியுமாக. ஆனால் அதுபோல் உள்ளவர் என்ன பண்ணார்? சாதாரணமாக ஆயிரத்தம்பாடியில் இருக்கிற கோபிகைகளோட குறவை கூத்து நடத்தி அவர்களோடு தன்னை தொகுத்து கொண்டு பிணைந்து ஆடிப்பாடி கழித்தார். இது எப்படி? அத்தனை பெரிய பரம்பொருள், சர்வாந்தரியாமி, சர்வவியாபி, சர்வேஸ்வரன், சர்வ உபகாரகன், ஏத்துவார் மனத்துள்ளான், எப்பொழுதும் நீங்காமல் அவர்களுடைய மனதை விட்டு நீங்காதபடி இருக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் சாதாரணமான ஒரு குறவை கூத்து ஆடி மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு வீர சிருங்கார ரசம் தன் மனத்தின் கண்ணுக்குள் வருகிறது அப்படின்னு ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார். அதையும் நம்ம இங்கே கண்டுகொள்ள வேண்டியது. அப்புறம் தீர்த்த பிரசாதம் என்ன சொன்னால், தீர்த்தம் உபலக்ஷணமாகவும் பாக்கி என்ன இருக்கிற இதர பிரசாதங்கள் எல்லாமே தனக்கு அங்கே திருமலையில் கிடைக்கும், மனமே சென்று அடை அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் எப்படி திருமலையோட அனுபவிக்கிறார்னு சொல்லி பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.